ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது, நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய். ஆதியாகமம் 3:19. இன்று நாள் உலகமெங்கும் சாம்பல் புதனாகவும் ஆஷ் வெட்னஸ்டேவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முதல் தவக்காலமாக கருதப்படுகிறது. தவக்காலம் என்பது மனம் திரும்புதலின் காலமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஈஸ்டர் பெருவிழாவாகவும் அதற்கு முந்தைய 40 நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. 40 நாட்கள் என்பது நோவா காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலமாக கர்த்தர் நெறிப்படுத்தி வழிநடத்தினார். மோசே சீனா மலையில் 40 நாட்கள் தங்கி ஜெபித்தான். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்பதை குறிப்பிடுகிறது. இவற்றின் அடிப்படையில் 40 நாட்கள் என்பது மனம் அருந்தி மனமாற்றம் அடைந்து ஜபத்தினால் வரங்களை பெருக்கிக் கொள்ளும் காலமாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் வேதாகமத்தை படித்து எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் செய்த பாவத்திற்காக மனம் அருந்தி உபவாசம் இருந்து பிறருக்கு உதவி செய்வதின் நல்ல நாட்களாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மண்ணில் இருந்து பிறந்தோம், மண்ணுக்கே திரும்புவோம். இதனை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் பெருமைகள் தற்புகழ்ச்சிகளை நாடாமல் இந்த உலக வாழ்க்கை உழைப்பை வியர்வையாய் நிறைந்த காரியங்கள் தருகிறது. சிரமங்கள் வரும், ஆனால் அந்த சிரமங்களில் கூட தேவன் நம்மை கைவிடுவதில்லை. மண்ணுக்கே திரும்புவாய் என்பதின் அர்த்தம், இந்த பூமியில் எல்லாம் தற்காலிகமானது. நித்தியத்தை நோக்கி வாழும் வாழ்க்கை என்பது கர்த்தரை நம்பி நாம் மண்ணென்று அறிந்து தேவனை நோக்கி பார்ப்பது. கர்த்தாவை நான் மண்ணென்று அறிந்திருக்கேன், உதவுங்கள் என்று என் வாழ்க்கையை உமக்கு பிரியமாக இருக்க செய்யுங்கள். தினமும் தாழ்மையோடு விசுவாசத்தோடு நடக்க கிருபை தாருங்கள் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய். நாம் மண்ணில் இருந்து வந்திருக்கிறோம். தேவன் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. நெற்றியில் சாம்பல் வைக்கப்படுவது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அழைப்பாகும். நான் என் பலத்தால் அல்ல, தேவனுடைய கிருபையால் வாழ்கிறேன். மனம் திரும்புதல், என் பாவங்களை விட்டு தேவனை நோக்கி திரும்புகிறேன். புதுப்பித்தல், பழைய பாவ வழக்கங்களை விட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதில் என் வாழ்க்கையை தொடங்குகிறேன். நித்திய நினைவு, இந்த உலக தற்காலிகமாவது, பரலோகம் நமக்கு இலக்காய் நான் வாழ்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மிடத்தில் சொல்வது இதுதான், உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறேன். இன்றைய நடைமுறையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தினமும் சிறிய நேரம் ஜெபிப்பது, வேத வாசிப்பது, தேவனை பற்றி கொள்வது, தேவையற்ற பாவ பழக்கங்களை விட்டு விலகுவது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, ஒருவருக்காவது நன்மையை செய்வது, மௌனமாய் தேவனை தேடுவது என்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தேவன் உண்மையாய் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, நான் மண்ணென்று அறிந்திருக்கிறேன், உதவுங்கள். இந்த ஆஷ் வெட்னஸ்டே நாளிலும் என் இருதயத்தை சுத்தமாக்குங்கள். என் பழைய வழிகளை விட்டு புதிய வழிகளை நான் நடக்க கிருபை தாருங்கள் என்று நீங்கள் உண்மையாய் வானவருந்தி தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு ஒரு கிருபை தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். தேவன் உதவி செய்வார். பாவ வழக்கங்களை விட்டுவிட்டு தேவனுக்கென்று இந்த நாளை அர்ப்பணித்து இந்த 40 நாட்களை நீங்கள் பரிசுத்தமாய் கடைபிடிப்பீர்கள் என்றால் தேவன் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். God bless you.